ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மகாபலிபுரமில் இருக்க ஷோர் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். இதுதான் வந்து மகாபலிபுரமோட என்ட்ரன்ஸ். நீங்கள் உள்ளே நுழையும் போதே, மகாபலிபுரமில் நுழையும் போதே நம்ம ஒரு என்ட்ரி டிக்கெட் வந்து வாங்கிடுவோம். 75 ருபீஸ்க்கு வந்து காருக்கான பார்க்கிங் என்ட்ரி டிக்கெட்டு. இது நம்ம வாங்கிட்டோன்னா உள்ளே போய் எங்கே வேணால் பார்க் பண்ணிக்கலாம். பைக்குக்கெலாம் எந்த டிக்கெட்டுமே கிடையாது. காரில் போனனால இந்த என்ட்ரி டிக்கெட் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம ஷோர் டெம்பிள் பக்கத்துலேயே ஒரு பார்க்கிங் ஸ்பாட் ஒன்று கண்டுபிடிச்சோம். நம்ம ஷோர் டெம்பிளுக்கு ஜஸ்ட்டு அப்படியே லெஃப்ட் சைடில் இருக்கும் அந்த பார்க்கிங் ஸ்பாட்டு. ஸோ நம்ம என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்கிட்டோம்னா இங்கே பே பண்ண வேணாம், அப்படி இல்லைனா இங்கே பே பண்ணி தான் நம்ம பார்க் பண்ணணும். இது வந்து தமிழ்நாடு டூரிசமோட பார்க்கிங். சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த ஷோர் டெம்பிள் இருக்கும், நடுவில் டெம்பிள் இருக்கும். அதுக்கு இன்னொரு சைடில் வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பீச் இருக்கும். இங்கேருந்து நம்மளுக்கு ஃபுல்லாக ஒரே கடைகளாக இருக்கும். அந்த ஷோர் டெம்பிள் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும், சைடில் ஒரு சந்து போகும், அது உள்ளே போனால் பீச் வரும். அண்ட் இங்கே ஃபுல்லாக நிறைய கடைகள் தான் இருந்தது. மகாபலிபுரம்னாலே வந்து நல்லா பிஸியான நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு. ஸோ இது ஒன்று. அண்டு இதோட மெயின் ஸ்பெஷாலிட்டியாக நான் என்ன சொல்லுவேன்னா, இதோட வியூ எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு பக்கம் டெம்பிள் இருக்கும், அது நம்ம வந்து ஒரு மான்யூமெண்ட் மாதிரி தான். கோவில் மாதிரி நம்ம வர்ஷிப் பண்ண மாட்டோம். நம்ம வந்து மான்யூமெண்ட் மாதிரி சும்மா போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். அந்த மாதிரி சுற்றி பார்த்துட்டு அப்படியே பின்னாடி பீச்சில் போய் கொஞ்சம் நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரலாம். ஒரு ஈவினிங்காக நீங்கள் கிளம்புனீங்கன்னா அந்த ஷோர் டெம்பிளையும் சுற்றி பார்த்துட்டு வரலாம். இந்த ஷோர் டெம்பிளோட என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசனுக்கு 40 ருபீஸ். இது வந்து நம்ம கூகுள் பேயில் இந்த மாதிரி QR கோட் ஸ்கேன் பண்ணி நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ 40 ருபீஸ் வந்து இந்தியன் சிட்டிசனுக்கு, 600 ருபீஸ் வந்து அதர் சிட்டிசன்ஸ்க்கு, ஃபாரினர்ஸ்க்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார் பார்க் பண்ணிவிட்டு நம்ம இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். ஸோ இது நம்ம யூபிஐலையும் பண்ணிடலாம். நம்ம யூபிஐலையும் ஜஸ்ட்டு அப்படியே பே பண்ணிக்கலாம் கூகுள் பேயில். அப்படி இல்லைனா உள்ளே போனோன்னா இதுதான் வந்து சென்டர். ஸோ இங்கே இருக்க ஆஃபீஸ்லேயும் போயிட்டு நம்ம இந்த ஷோர் டெம்பிள் பார்க்குறதுக்கான டிக்கெட்டையும் வாங்கிக்கலாம். 40 ருபீஸ் இந்தியன்ஸ்க்கு டிக்கெட் கவுண்டர் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நம்ம டிக்கெட் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மெதுவாக மகாபலிபுரம் பற்றி பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். மகாபலிபுரம் சென்னையிலேருந்து 35 கிலோமீட்டர்ஸ் சவுத்தில் இருக்கிற ஒரு பிளேஸ். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஷோர் டெம்பிள்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டோம். கேட் திறந்து உள்ளே வந்தோன்னா பெரிய லான் இருக்கும், அங்கே நிறையா பேர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பெரிய லான், அங்கே ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போனோன்னா அங்கே 2 கோபுரம் தெரியுதில்ல, அதுதான் ஷோர் டெம்பிள். ஸோ இதுதான் வந்து இந்த மகாபலிபுரமில் இருக்க ஷோர் டெம்பிள். மகாபலிபுரமில் இது 7th-லேருந்து 8th செஞ்சுரிக்குள்ளே வந்து இந்த டெம்பிள் வந்து கட்டியிருந்தாங்க. அப்போலேருந்தே இருக்குது இந்த டெம்பிள். மகாபலிபுரம்னாலே வந்து அந்த காலத்தில் எப்படின்னா மெயினாக இது ஷோர் பக்கத்துலேயே இருக்குல்ல, கடல் பக்கத்துலேயே இருக்கனால இந்த ட்ரேடுக்கும் அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறதுக்கு கடல் வழியாக வந்து நிறைய வியாபாரம் பண்ணுறதுக்காக தான் வந்து மகாபலிபுரமே வந்து அப்போது அதுக்கு தான் ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு இடமா இருந்துச்சு. இப்போ தான் அது வந்து ஹெரிட்டேஜ் ஸ்பாட் மாதிரி இருக்குது. இந்த ஷோர் டெம்பிளுமே பார்த்திங்கன்னா யுனெஸ்கோவோட குரூப் ஆஃப் மான்யூமெண்ட்ஸில் இந்த ஒரு ஷோர் டெம்பிளுமே வந்துட்டு ஒரு மான்யூமெண்ட்டாக இருக்குது. அப்புறம் இந்த பல்லவர்கள்லாம் சிவன் பக்தர்னால சிவன் கோயில் கட்டியிருக்காங்க. மகாபலிபுரம்க்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா மாமல்லபுரம் அப்படின்னு, அதாவது மாமல்லபுரம் அப்படின்னா என்னென்னா சிட்டி ஆஃப் மாமல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. மாமல்லானா வாரியர் அப்படின்ற அர்த்தமாக. இந்த மாமல்லா டைட்டில் வந்துட்டு மெயினாக வந்து யாருக்குன்னா பல்லவ கிங் நரசிம்மவர்மனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அந்த நரசிம்மவர்மனோட பீரியடில் தான் இந்த கோயிலுமே கட்டப்பட்டுச்சு. ஸோ பல்லவர்கள் இங்கே வந்து ஆட்சி புரியும் போது தான் இந்த கோவிலுமே கட்டப்பட்டுச்சு. அந்த டைமில் பல்லவாஸ்க்கு ஆப்போசிட்டாக பாண்டியாஸ், சேராஸ், சோழாஸ்லாம் இருந்திருக்காங்க. இந்த ஷோர் டெம்பிளை வந்துட்டு மார்க்கோ போலோ இங்கே ஒரு தடவை வந்திருந்தப்போ இதை 7 பகோடாஸ் ஆஃப் மாமல்லபுரம்னு கூட சொல்லியிருக்காங்க. முன்னாடி காலத்தில் யூரோப்பியன் ட்ராவலர்ஸ்லாம் இங்கே வந்து பார்க்கும்போது 7 ஷோர் டெம்பிள்ஸ் இருந்ததாக அவங்களாம் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே வந்து 2 டெம்பிள் தான், 2 கோபுரம் தான் வந்து தெரியுது. ஆனால் நிறைய ஸ்பெக்குலேஷன் இருக்குது. நிறைய விஷயங்கள் இந்த கடல் கடியில் வந்து மகாபலிபுரமில் நிறைய விஷயங்கள் இந்த கடல் கடியில் மறைஞ்சிருக்கலாம் அப்படின்னு. கம்மிங் பேக் டு ஷோர் டெம்பிள், அந்த லான் வழியாக நடந்து வந்தோன்னா இப்படி தான் வந்து ஃபுல்லாக ஒரே பாறைகளாக இருந்துச்சு. ஸோ இங்கே என்னென்னா நம்ம இதுதான் வந்து அந்த டெம்பிள், நம்மளோட சின்ன அந்த கோபுரம் இருக்கிறது. ஸோ அதை சுற்றி வந்து நிறைய நந்திலாம் இருந்தது. நிறைய நந்தியோட இதெல்லாம் சிலைகள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இங்கே வந்து 2 டெம்பிள் இருக்குது, 2 கோபுரம் இருக்குது. இதில் வந்து 3 கடவுள் வந்து இருக்காங்களாம். 2 வந்து டெடிகேட்டட் டு சிவா, 1 வந்து விஷ்ணு இருக்காங்களாம். தமிழ்நாடை சுற்றி பார்க்க வர்ற எந்த ஃபாரினர்ஸுமே கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்குற ஸ்பாட் வந்து மகாபலிபுரம் தான். அதுலேயும் இந்த ஷோர் டெம்பிள் கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. தமிழ்நாட்டுக்கு சுற்றி பார்க்க வரவங்க மட்டும் இல்லை, இங்கே நார்மலாக ஃபாரினர்ஸ் மட்டும் இல்லாமல் யாருனாலுமே சுற்றி பார்க்க வந்தால் இந்த சைடு வராமல் இருக்கவே மாட்டாங்க. சின்ன பசங்களுக்குலாம் கண்டிப்பாக இங்கே ஸ்கூலில் இருந்தெல்லாம் ட்ரிப்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்களுக்கு நிறைய ஹிஸ்ட்ரியிலலாம் இங்கே இருக்கிற டெம்பிள்ஸோட பற்றின விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கண்ணில் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட்டிகிட்டுலாம் வருவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை போய் பாருங்கள்.
இதோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம்ல, இது ஒரு சந்நிதி. இது வந்து ஒரு டோர்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு 2 டோர்ஸ் இருந்தது. அது உள்ள கடவுள் இருந்தது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கோவிலுக்கு ஜஸ்ட் ரைட் சைடில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சு உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருந்தது. அண்ட் இது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன குழி தான். அண்ட் இந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கிரனைட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. கட் ஸ்டோன்ஸும் கிரனைட்ஸும் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அதை சுற்றி இருக்கிற ஏரியா. ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டெப்ஸாக வச்சு கொஞ்சம் உட்கார்ந்துட்டுருக்காங்கல்ல, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் உள்ளெல்லாம் ஸ்டெப்ஸாக இருந்துச்சு கோவிலுக்கு பக்கத்தில். இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி 3 கடவுள் இருக்கனால 3 வழியில் வந்துட்டு 3 கடவுளையுமே நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் முன்னாடி காமிச்சிருந்தேன்ல, ஸோ அது ஒரு வே, அது ஒரு டோர் ஒன்று வச்சுருக்கோம். அது ஒன்று ஒரு திசையில் இருக்கும். ஒன்று ஈஸ்ட் ஃபேஸிங் இருக்கும், இன்னொன்று நார்த் ஃபேஸிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சிவா டெம்பிள் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் விஷ்ணுவோட டெம்பிள் இருக்கும். பேக் சைடில் நம்ம அப்படியே வந்து பார்த்தோன்னா அங்கே வந்து அதுதான் வந்து கர்ப்பகிரகா. ஸோ அந்த சைடில் நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு சிவாவோட டெம்பிளுமே இருக்கும். இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற இமேஜ் நல்லா பார்த்துக்கோங்க. பெரிய டவரில் தான் வந்து ஒரு சிவன், நடுவில் வந்து ஒரு விஷ்ணு, சின்ன டவரில் இன்னொரு சிவன் டெம்பிள் இருக்கும். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து நம்ம லிங்கம் வந்து கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கணும்னா இங்கே டாய்லெட்டும் இருக்குது, அதுக்கு போகிற வழியில் ஒரு கேன்டீனும் இருக்குது. ஸோ நம்ம அங்கேயும் போய் கொஞ்சம் ஏதாவது சோடா சம்திங் ஏதாவது வாங்கி குடிச்சிக்கலாம். நவ் கம்மிங் பேக் டு த டெம்பிள். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, சிவனோட லிங்கம் வந்து கொஞ்சம் உடஞ்சிருக்கணும். அது இந்த மாதிரி தான் இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதியோட ஸ்கல்ப்சர்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து நந்தி சுற்றி இருக்கும். இது வந்து சிவனோட வாகனம் வந்து நந்தின்றனால சுற்றி நந்தி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட டூர். ஸோ நம்ம வந்து அந்த 2 கோபுரங்கள், அதுக்குள்ளே இருக்க 3 சாமி அண்ட் அதை சுற்றி இருக்க ஸ்கல்ப்சர்ஸ் அண்ட் நிறைய நந்தி இருக்கும். அண்ட் அதில் ஒரு சிங்கம் இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் இருக்கும். அதை சுற்றி பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து இங்கே நம்மளோட மெயின் ஸ்பெஷாலிட்டி. அது அப்படியே பக்கத்தில் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா பீச்சும் இருக்குது. ஸோ தட் நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் சில் அவுட் பண்ணிவிட்டு போகலாம். சைடில் வந்து நல்ல பெரிய பீச்சே இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா கேமல்லாம் இருந்தது. நான் மெரினா பீச்லலாம் இதெல்லாம் பார்த்ததில்ல. பட் இங்கே வந்து கேமல் சஃபாரிலாம் வந்து இருந்தது. ஸோ அந்த மாதிரி நல்லா ராக் பீச்சஸ்லாம் இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல வியூ. நைட் டைமில் அந்த கோபுரம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ நைட் டைமில் கூட ஒரு 7 o'clock கூட நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இவ்வளோ தான் நம்மளோட மகாபலிபுரம் ஷோர் டெம்பிளோட டூர். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேட்டிவாக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக வரும்.